ஷவ்வால் 6 நோன்புல இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரமலானில் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் ஏற்பட்ட காலங்களில் அந்த ரமலான் நோன்பை வந்து விடுபட்டிருக்கும் கண்டிப்பாக. ஸோ விட்டுருப்பாங்க இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த விடுபட்ட நோன்பை வந்து ஃபஸ்ட்டு இந்த ஷவ்வால் மாதத்தில் வச்சிடணும், அதுக்கப்புறம் தான் 6 நோன்பு வைக்கணும் அப்படின்றது சில மக்களோட மனதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலா நோன்பு அப்படின்றது, அதாவது ரமலான் மாதத்தில் விடுபட்ட நோன்பை நீங்கள் அடுத்த ரமலான் வர்றதுக்குள்ளே எப்போ வேணுமாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ ஆனால் 6 நோன்பு அப்படின்றது இந்த ஷவ்வால் மாதத்தில் மட்டும்தான் நம்ம வந்து வைக்க முடியும். ஷவ்வால் மாதம் முழுவதும் நீங்கள் வந்து எந்த நாட்களில் வேணும்னாலும் இந்த 6 நோன்பை வந்து நம்ம தொடர்ச்சியாகவும் வைக்கலாம், இல்லைனா விட்டு கூட நமக்கு வந்து வைக்கலாம். பட் ஆனால் இந்த ஒரு மாத காலம் தான் இந்த ஷவ்வால் 6 நோன்புக்கான ஒரு காலம், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து கலா நோன்பு வச்சுட்டு தான் 6 நோன்பு வைக்கணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நீங்கள் முதல்ல 6 நோன்பை நிறைவு செஞ்சதுக்கு அப்புறமா கூட நம்ம என்ன பண்ணலாம், ரமலானில் விடுபட்ட நோன்பை வைத்துக் கொள்ளலாம். அப்படி இல்லை நான் எனக்கு வந்து என் மனசுக்கு வந்து செட் ஆகாது, நான் விடுபட்ட நோன்பையும் நான் வைப்பேன், 6 நோன்பையும் வைப்பேன் அப்படின்னா அது உங்களுடைய கெப்பாசிட்டி, ஓகேவா? நமக்கு தெரியும் நம்மளோட உடல்நிலை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், விடுபட்ட நோன்பை நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சுட்டு 6 நோன்பு வைக்கிறது உங்களோட விருப்பம் தான். மார்க்கத்தில் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது.